நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல கூகுள் மேப்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம், பேச போறோம். கூகுள் மேப்ஸ்ல நிறைய விஷயங்கள் நமக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கு. அதை இன்னைக்கு வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோல கூகுள் மேப்ஸ்ல ஒரு முக்கியமான ஃபீச்சர் வந்து நீங்க ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பனா நீங்க டிரைவிங் பண்ணும்போது அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அதுல உள்ள விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். என் பேர் சையத், நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்டையும் கொடுத்துக்கோங்க. செட்டிங்ஸ் வந்துருச்சு. அந்த செட்டிங்ஸ் ஆஃப்ல இருந்தா அதை எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க டிரைவிங் பண்ணும்போது ரோட்டு ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா கேமரா இருக்கு. அந்த கேமரா உங்களை கேப்சர் பண்ணிச்சுன்னா நிறைய பணம் கட்ட வேண்டி வரும். ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழி கூகுள் மேப்ஸ்ல இந்த செட்டிங்ஸை ஆன் பண்ணிக்கோங்க. அது எப்படி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுமா? வரக்கூடிய வீடியோல நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல உங்க ஆண்ட்ராய்ட் போனை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல கண்டிப்பா கூகுள் மேப்ஸ் இருக்கும். இந்த கூகுள் மேப்ஸ்ல ஸ்பீடோமீட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இது நம்ம எப்படி எனேபிள் பண்றது அப்படிங்கறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன்ல கூகுள் மேப்ஸ் இருக்கும். அதை நீங்க ஓபன் பண்ணுங்க. கண்டுபிடிச்சு ஓபன் பண்றதுக்கு முன்னால உங்க ஸ்கிரீனை டிராக் பண்ணுங்க. கீழே டிராக் பண்ணும்போது இதுல லொகேஷன் இருக்கும். அதை நீங்க எனேபிள் பண்ணுங்க. எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கூகுள் மேப்ஸ் ஓபன் பண்ணுங்க. இப்போ நீங்க பார்க்கலாம், டாப் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 லைன் இருக்கு. அதை நீங்க டேப் பண்ணுங்க. கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் இருக்கு. அதை நீங்க டேப் பண்ணுங்க. பேஜ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணும்போது நேவிகேஷன் செட்டிங்ஸ் இருக்கு. அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பேஜ் ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. டிரைவிங் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் இருக்கு. ஸோ இது ஆஃப் இருக்கும். இதை நீங்க எனேபிள் பண்ணிக்கங்க. ஸோ இதை எனேபிள் பண்றது மூலமா உங்களுடைய காரை நீங்க வேகமா செலுத்தும் போது இந்த கூகுள் மேப்ஸ்ல கூடிய அந்த ஸ்பீடோமீட்டர் உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். நீங்க இவ்வளவு ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கீங்க, உங்க ஸ்பீடை குறைச்சிக்கோங்க அப்படின்னு உங்களுக்கு காட்டி கொடுக்கும். இது மட்டும் இல்லாம ரோட்டு ஓரத்துல அங்கங்கே உங்களுக்கு கேமரா பொருத்தப்பட்டிருக்கும். அந்த கேமராவையும் இந்த கூகுள் மேப்ஸ் உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். அருமையான ஒரு ஃபீச்சர். நீங்களும் உங்களுடைய போன்ல இருக்கக்கூடிய கூகுள் மேப்ஸ்ல இந்த செட்டிங்ஸை ஆன் பண்ணிக்கங்க, பயன்படுத்தி பாருங்க. நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. இந்த வீடியோல வரக்கூடிய ஒரு முக்கியமான செட்டிங்ஸை நீங்க பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா நீங்க உங்க போன்ல இருக்கக்கூடிய கூகுள் மேப்ஸ்ல இந்த செட்டிங்ஸை ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல. இந்த வீடியோட பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த வீடியோக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு. அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க. பிடிக்கலனா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலை இல்லை.